இப்போ ரைட் டு ஃப்ரீடம், இப்போ ரைட் டு ஃப்ரீடத்தில் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 20. இப்போ ஆர்டிக்கல் 20 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு கன்விக்ஷன் ஃபார் சர்டன் அஃபென்சஸ். இப்போ கன்விக்ஷன் ஃபார் சர்டன் அஃபென்சஸ், இப்போ உதாரண கன்விக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லா இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. இப்போ அந்த சட்டத்தை ஒருத்தர் மீறினார் அப்படின்னா அது அஃபென்ஸு. அந்த சட்டத்தை மீறினதை எங்கே அவர் மீறி இருக்காரா இல்லையான்னு அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டு தான். அப்போ கோர்ட்டில் ஒரு ட்ரையல் நடந்து அங்கே ப்ரூஃப் பண்ணும். இப்போ அவர் செஞ்சது என்னது, சட்டத்துக்கு மீறல் தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு வந்து கன்விக்ஷன், அதாவது தண்டனைக்கு உட்படுத்தப்படுறாரு. இல்லை நிரூபிக்கப்படலை அப்படின்னா விடுதலை பண்ணுறாரு, அக்விட்டல். இப்போ அந்த மாதிரி ஒரு சட்டத்தை மீறல் நடந்து அவர் கோர்ட் வந்து ஒருத்தரை கன்விக்ட் பண்ணுது, தண்டனை கொடுக்குது. அப்படி தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த வழங்கக்கூடிய நபர்களுக்கும் சில உரிமைகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படின்னு எடுத்துக்கணும், சுதந்திரம். இப்போ சுதந்திரத்துக்கு ஆப்போசிட்டான கான்செப்ட் என்ன, ஒருத்தரை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது, சிறைப்படுத்தி வைக்கிறது, இல்லை கைது பண்ணி வைக்கிறது. இல்லை சிறைப்படுத்தி இல்லை கைது பண்ணுறது வந்து ஆப்போசிட் ஆஃப் ஃப்ரீடம். அப்படி ஒருத்தருடைய ஃப்ரீடத்தை நீங்கள் எடுக்கும்போது, அதாவது ஒரு கோர்ட் மூலமாக கன்விக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு சில உரிமைகள் இருக்குது இந்த ப்ராசஸில். அதுதான் ஆர்டிக்கல் 20. அப்போ என்ன 3 விதமான என்னது உரிமைகள், ஒரு உரிமைகள் அது பிஃபோர் கன்விக்ஷன் ஃபார் சர்டன் அஃபென்சஸ் ஃபார் அ பர்சன் கொடுக்கப்படுது. என்னென்ன அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 20ல் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பிஃபோர் கன்விக்டிங் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அந்த நபர் வந்து எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா மூலமாக தான் என்னது கன்விக்ட் பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். ரெண்டாவது டபுள் ஜியோ பேரடி, அது மூலமாக அந்த கன்விக்ஷன் வந்திருக்கான்னு பார்க்கணும். மூணாவது செல்ஃப் இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ், இது மூலமாக அவருக்கு கன்விக்ஷன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கன்விக்ஷன் வந்து எகென்ஸ்ட் ஃப்ரீடம். இப்போ இந்த 3 விதம் மூலமாகவும் ஒருத்தர் கன்விக்ட் ஆகியிருந்தார்னா அப்படி கன்விக்ஷன் கொடுக்க முடியாது. அதுதான் இந்த என்னது ஆர்டிக்கல் 20 கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னா பார்ப்போம். இப்போ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுது, எக்ஸ்போஸ் ஃபேக்டா இன்னைக்கு நான் ஒரு குற்றம் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு இந்த குற்றம் வந்து என்னன்னா ஒரு சட்டத்தை மீறலாக தான் இருக்க முடியும். அப்போ நான் இன்னைக்கு ஒரு குற்றம் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன சட்டம் என்ன தண்டனை அதுதான் எனக்கு பொருந்தும். இப்போ உதாரணத்திற்கு நான் இன்னைக்கு ஒரு குற்றத்தை புரிகிறேன், நாளைக்கு ஒரு சட்டத்தை, ஒரு கிரிமினல் சட்டத்தை உருவாக்கி அதுக்கு தண்டனை என்னது அதிகரித்து அதை எனக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போ உதாரணத்திற்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேனோ, இன்றைக்கு என்ன சட்டமோ அந்த சட்டத்தில் எனக்கு என்ன தண்டனையோ அதுதான் எனக்கு பொருந்தும். அப்போ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னா உதாரணத்திற்கு நான் இன்னைக்கு பண்ணதுக்கு நாளைக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை பின்னோக்கி எனக்கு செலுத்த முடியாது. அதுதான் எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த லாவில் ஒருத்தனை கன்விக்ட் பண்ண முடியாது, சிறைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 20. இப்போ ரெண்டாவது, இப்போ இந்த கன்விக்ஷன் ஃபார் சர்டன் அஃபென்சஸ், அப்போ இந்த கன்விக்ஷன் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இந்த நிபந்தனைகளில் தான் பண்ணணும்.